ஹே கைஸ், டே 1 ஆஃப் நான் கோழி வளர்க்க போகிறேன். நம்ம 2026 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்னென்னலாம் தேவை, என்னென்னலாம் பண்ணக்கூடாது, நான் என்ன பண்ணி வேஸ்ட் ஆக்கியிருக்கேனுங்கிறது எல்லாத்தையும் நம்ம முழுசாக பார்ப்போம். நம்ம இப்போதைக்கு நம்ம பிவிசி பைப்பில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே அமர்க்களமாக ஆரம்பித்தாச்சு. ஸ்டார்டிங் நினச்சி கவலைப்படாத, எண்டிங்கை நினச்சி சந்தோஷப்படுறான்னு சொல்லிட்டு மொபைல் ஸ்டாண்டு எடுத்து வச்சுட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்க போயாச்சு. வேலை ஆரம்பித்து பாதி தூரத்தை தாண்டும் போது தான் நம்மளுக்கே தெரியுது, பிவிசி பைப்பு நான் கேட்ட சைஸ் வேறு, கடைக்காரன் எனக்கு கொடுத்த சைஸ் வேறுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்காது நம்மளுக்கே தெரியும். ஆனால் இவ்வளோ நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது. மற்றதை ஓரவை இதை தூக்கி மேலே வைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம இவ்வளோ வேலையை முடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. ஆமாம் கைஸ், நம்ம ஓரளவுக்கு வேலையை முடித்தாச்சு. இந்த வலையை மட்டும் நம்ம போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. வலையை போட்டு பார்த்தா நம்மளுக்கு வலை பத்தலை. சரி, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு தார்பாயை மேலே போடுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு உதவியோடு மேலே போட ஆரம்பித்தாச்சு. ஆரம்பித்தவங்க கொஞ்சம் நேரத்தில் தான் தெரியுது ஏமா நம்மளுக்கு சைக்கிளில் வரல, புல்லட்லேயே வருதுன்னு சொல்லிட்டு. ஆமாம் கைஸ், நம்ம இவ்வளோ நேரம் செஞ்சது அடித்த காற்றுல பறந்து போகுது. நம்ம இந்த தார்ப்பா போட்டதில் அந்த வெயிட்லேயும் அந்த அடிக்கிற காற்றுலேயும் மொத்த இதுவுமே பறக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்ன தப்பு இந்த இதுதான் சொன்னேன். பிவிசி பைப்பில் நான் இவ்வளோ பெருசாக செஞ்சதே தப்பு. சரி, காற்றுக்கு பறந்ததெல்லாம் நம்ம எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வைக்க அது திரும்பியும் பறந்து போக இது ஒரு பெரிய கூத்தாகி போச்சு. நம்ம சரி இது ஒரு ஒப்பேராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொத்தத்தையும் கழட்டி ஓரமாக வைக்கிறது தான் ஐடியா, வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பண்ணதை திரும்பி எடுத்து வைக்கிறதும் கூட வேறு வழி கிடையாதுங்கிறது நெசமாகி போச்சு. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் இந்த கோழிப்பண்ணை சீரீஸ் தொடருமா இல்லை முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறதுக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மொத்தத்தையும் கழட்டி தூர போடுறது தான் நம்மளுக்கு வேறு வழி, இல்லைன்னா வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. காற்றுல அடித்து தான் போகும். இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. நம்ம நேற்று பண்ணதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் மேலே போய் பார்க்கும்போது மொத்தமாக காற்றுல அடித்து கந்தல் குளமாக கிடக்குது. நீங்களே பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் கைஸ், கந்தல் குளமாக கிடக்குது. இதை நம்ம அடுத்து ரெடி பண்ணுவோமா இல்லை அப்படி தூக்கி காயங்களில் போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.